பெங்களூர் வச்சுப்பா, பெங்களூர் நல்ல வேலை 2 ஏக்கர் நிலம் வந்து உன் புருஷன் மேலே எழுதி வச்சுட்ட. உன் மாமனார் கிட்ட இருந்ததுன்னு வச்சுக்க, அடுத்தவளுக்கு கொண்டு கொடுத்துருவேன். இப்பவே அப்படித்தான் இருக்கு. அவனுக்கு வந்து 16 வயசு. அதனால இப்ப வெள்ளாம வந்து அடுத்த ஆள் வெள்ளாம பண்ணக்கூடாது அப்படின்றான். அப்படியே இல்லையா? அதனால கருப்பசாமி சரக்கு வித்து காசு நிறைய பார்த்து பழகிட்டான். அதனால என்ன பண்றது, மகனை கொடுத்து உதவி பண்றதுக்கெல்லாம் கிடையாது. அவனுக்கு எங்க சந்தோஷமோ அது முக்கியம். அவன் போயிட்டு இருக்கான். அதனால அவனை லூசுல விட்டுரு. உனக்கு வந்து வேற ஆளுக்கு நிலம் உத்தகை கொடுக்கணும், கொடுத்துரு. அதுக்கு தடங்கள் இல்லாமல் அவன் உள்ள வந்தாலும் இவன் பிரச்சனை பண்ணக்கூடாது. பிரச்சனை பண்ண மாட்டான். அதனால நீ என்ன பண்ற, நேரம் அங்கதான் போற, இந்த கனியை கொண்டு அறுத்து போடுற. அதுக்கப்புறம் தான் நீ உன்னோட பெங்களூர் போகணும். சரியா? இந்த முந்தானில் ஓடி முடிஞ்சிரு. உன்னோட என்ன குப்பம், கட்சி குப்பம், அந்த ஊர் வரைக்கும் இதை அவுக்கக்கூடாது. சரியா? நைட்டு அங்கே தான் போகிறேன். அங்கே போய் இதை 4 அறுத்து போடுறேன். யாருக்கு குட்டை குட்டாலும் தகப்பன் பிரச்சனை பண்ணக்கூடாது. அதனால் கருப்பசாமி தான் பொறுப்பு அப்படின்ட்டு நீ பேசி விட்டுட்டு அதுக்கப்புறம் போ. அதே போல் அந்த பிரச்சனை அது முடிஞ்சிச்சு. 2வது, நம்ம கடன் கேட்ட பக்கம் பணம் கொடுக்கணும். அடுத்த 9 நாளில் நீ கேளு. எண்ணெயிலேருந்து 9 நாள் கணக்கு வச்சுக்கோ. சரியா? அவனுக்கு வழக்கம் போல் பேசு. நீயே கூட வா, அன்னைக்கு ஒரு நாள் கொடுத்தீல்ல, அந்த மாதிரி வந்து அதெல்லாம் ஹோல்சேல் பண்ணி கொடுத்துரு அப்படின்னு நீ கேட்டீங்கன்னா 9 நாள் சரி கொடுத்துடலாம்ன்றேன். கொடுத்துருவேன். நீ வாங்கிடலாம். வாங்கிட்டு ஒரு அமௌண்ட்டு வாங்கிட்டு என்னை வந்து பாரு. சரியா? நான் தான் சொல்லிட்டேனே, ஒரு அமௌண்ட்டு வாங்கிடலாம். நீ கேட்ட அமௌண்ட்டு 30 லட்ச ரூபா போடனே வராது. ஒரு 5 லட்ச ரூபா ஃபஸ்ட்டு. சரியா? இதை கொண்டுட்டு போய் 2 கடைக்கு வச்சுக்க. எத்தனை கடை வச்சுருக்க? 2ஆ 3ஆ? 2. அதனால 2 வச்சுக்க. இதை கொண்டுட்டு போய் ஆளுக்கு பகுதி சரி பகுதி சாப்பிட்டணும். நான் கருப்பேன், கூடவே வந்துடுறோம். பணமும் வாங்கிடலாம், குத்தகைக்கும் விட்டுடலாம். அதனால 16 வயசு பையனை வந்து நீ எதுவுமே இடைஞ்சல் பண்ணக்கூடாது. உன் தகப்பனை அப்படி நீ எதுவுமே கண்டுக்கூடாது. அவன் சம்பாரிச்சு வச்சுக்கிற காசை அப்படித்தான் கொண்டு போய் அழிப்பான். நீ இப்ப கேட்டு என்ன பண்றது? அவன் பிறவிக்கணுமே அதுதான். அதனால அவனுக்கு நான் தண்டனை கொடுத்தேன் அப்படின்னா நீ கருமாதி தான் பண்ணணும். அடுத்தது நீ முதல்ல கடனை கட்டுறமானே. அதனாலதான் நீ இப்ப நான் அந்த முடிவுக்கு நான் வரல. சரியா? அதனால இப்ப நீ வந்து பணம் ஒரு பக்கம் கடன் வாங்கணும், அதுல இப்போ குத்தைக்கு ஒருத்த பக்கம் விடணும் அப்படின்னு நீ என்ன கேட்க வந்திருக்க. அப்படி இருக்கும்போது கருமாதி ஒன்றருக்கு இப்போ நான் கொடுக்கக்கூடாது. அதனால இந்த வேலையை முடிச்சுட்டு வா. அதுக்கப்புறம் அவன் சொன்னபடி கேட்கல அப்படின்னா அதுக்கு உண்டான வேலையை நான் பார்த்துக்கிறேன். சரியா? கூட வரம்பு. கருப்பசாமி மறுபடியும் நம்பியூர் வச்சுப்பா. நம்பியூர். அப்படியாப்பா? சரிப்பா. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுத்தி பார்த்துட்டு வந்தேன். சுத்தி பார்த்துட்டு வந்ததில்ல கருப்பசாமி, உடல்நிலையெல்லாம் சரி பண்ணி கொடுத்து அதே மாதிரி வாரிசு எனக்கு ஒன்று உருவாக்கி கொடுக்கணும். அப்படி இல்லையா? அதனால கருப்பசாமி உடல்நிலையும் சரி பண்ணி கொடுத்துறேன், அதே மாதிரி வாரிசும் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன்ப்பா. போய் காலைல வந்துட்டு வா. சரிப்பா. கருப்பசாமி அதே போல நான் உனக்கு நீ எதிர்பார்த்தது போல உடல்நிலையை நான் சரி பண்ணி தரேன். சரியா? 3 நாளைக்கு, இன்னைக்கு நாளைக்கு நாளை மறுநாள் 3 நாள் சாப்பிட்டு ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு வரும்போது ஒரு 21 மஞ்சள், எனக்கு வேப்பங்கொத்து ஒரு 3 கொத்து உடைச்சிட்டு நீ 2 ஆள் வரணும். யாராரு? 2 பேர் வரணும். நீ கேட்டதோடு அன்னைக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்து நல்லபடியாக கருப்பசாமி வாரிசுக்கு ஒரு டைமும் கொடுத்து நிம்மதியாக கருப்பேன் காப்பாற்றினா போதுமா? நான் காப்பாற்றி கொடுத்துறேன். வாரிசும் கிடைச்சிடும், உடல்நிலையும் சரியாயிரும். நோய் நொடி இல்லாமல் கருப்பை காப்பாற்றினா போதும்ல. கூட வரம்போ மஞ்சள் 21 மஞ்சள். சரியா? விரலி மஞ்சள் வாங்கிக்க. 3 வேப்பங்கொத்து எடுத்துட்டு என்ன வந்து பாரு. மாலையும் பாட்டில் வாங்கிட்டு வந்துடணும். கருப்பசாமி மறுபடி சத்தியமங்கலம் போயிடுச்சுப்பா. சத்தியமங்கலம் அமாவாசை பௌர்ணமி ஆனா உனக்கு அப்படியே உடம்பு தொந்தரவு பண்ணுதாப்பா. அதனால கருப்பசாமி இன்னும் இருந்து உனக்கு நிப்பாட்டி கொடுத்தா போதுமா? போதும்ல. படியிலிருந்து ஒரு கனி எடுத்துட்டு வாப்பா. அதனால கருப்பசாமி ஓடி போய் உங்க கட்டுமனை சுத்தி பார்த்தேன். சுத்தி பார்த்தல கருப்பசாமி நீ அங்க போயிடலாமே அப்படின்றியா? சித்திரை முடிட்டுமே, வைகாசி 10க்கு மேல அங்க போலாம். சரியா? எக்காரணத்தை கொண்டு இன்னைக்கு சூழ்நிலையின் காரணமா உன் மகனை விட்டுட்டேன். அவனுக்கு வந்து தாய்க்கு ஹாஸ்பிட்டல் போகணும்னா அதனால விட்டுட்டேன். எங்க போயிருக்கான் அவன்? இன்னைக்கு காலையில இருந்து அவன் எங்க போன?
நான் வந்தேன். அவன் எங்கேயும் போகல. சரி, ஹாஸ்பிட்டல் எங்கேயும் போகல. நான் போட்டு நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில். அவன் எங்கேயும் போகல. நான் இருக்கு தோட்டத்தை விட்டு நான் அந்த மற்ற பேர் நான் வந்தேன் தோட்டத்தை வந்து இங்கே. இன்னைக்கு காலையிலேருந்து அவன் வெளியில போனானா போகலையா? அவன் தெரியல. நம்ம யாரோ தோட்டத்தில் வந்தேன். நம்ம அவன் கூட பஸ் ஸ்டாண்ட் விட்டு போட்டு மறுபடியும் போனானுங்க அப்படின்ற. ஆமாம். சரி, போய் காலைல வந்துட்டு வா. இன்னைக்கு அவனுக்கு நான் யாருன்னு காட்டுறேன் போ. நியாயமா நடந்திருந்தான்னா நானும் கருப்பசாமி நியாயமா நடந்திருப்பேன். கிட்டவா, அந்த கிட்டவா. நீ அவங்ககிட்ட போய் என்னன்னு கேட்க வேண்டாம். சரியா? நான் உனக்கு சொன்னதை மட்டும் நீ செய். அவன் நியாயமா நடந்துக்காம என்கிட்ட போய் பேசணும்னு நினைச்சிருந்தா அவன் என்ன சொல்லிட்டு போனானோ அதை நான் கருப்பசாமி 3 நாள்ல அதை நடத்தி கொடுத்துட்றேன். சரியா? அதனால வாழ்நாளில் என்னைக்குமே அவன் போய் பேசக்கூடாது. உண்மையை சொல்லியிருந்தானே அவன் தப்பிச்சிட்டான். பொய் பேசக்கூடாதுல்ல. அதனால பொய் பேசினா தண்டனை கொடுத்துருவோம்ல. அதனால கண்டிப்பா கருப்பை கொடுத்துருவேன். அதுல நீதான் எனக்கு சாட்சி. நான் ஞாயிற்றுக்கிழமை பேச்சே பேசக்கூடாது. இன்னைக்கு எங்க போனேன் அவன்? சரி, உன் மனைவி எங்க இருக்கா? அப்ப அவளுக்கு இன்னைக்கு எங்கேயும் போகல. உங்கள்கிட்ட எதுவுமே சொல்லல. அப்ப எதுவுமே சொல்லாம அம்மாளும் மகனும் பண்ணிடுவானுங்களா? உன்னை கேட்டுட்டு பண்ணுவானா கேட்காம பண்ணுவானா? கேட்டு தானே பண்ணுவேன். சரி, உனக்கு நான் உடம்ப சரி பண்ணி கொடுத்துறேன். சரியா? அதனால சித்திரை முடிஞ்சு வைகாசி 10ஆம் தேதிக்கு மேல நீ இடம் மாறிடலாம். அதுவும் கருப்பசாமி உருவாக்கி கொடுத்துறேன். அதனால கருப்பசாமி இந்த ஆண்டு முடிஞ்சு 2027 பிறக்கிறதுக்குள்ள நல்ல பிள்ளைய நான் தொலாவி உன் மகனுக்கு நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். நான் அமைச்சு கொடுத்துறேன். சரியா? நான் கூட வரம்போ நான் தான் நல்ல பிள்ளைய நான் தொலை அமைச்சு கொடுத்துருவேன். ஆனா பொய் பேசினா அடுத்த நிமிஷமே தண்டனை கொடுத்துருவேன். முதவே சொல்லிட்டேன். அதான் நான் சொல்லிட்டேன். நான் சொல்லிட்டு தான் கருப்பை என்னைக்குமே செய்வேன். அதனால நீ போய் நீ எங்க போன என்ன பண்ணினா நீ கேட்கவே கூடாது. சரியா? நீ போன நான் இப்ப கணி கொடுத்துருக்கேன். நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. இதை கொண்டுட்டு போய் கருப்பசாமி நீ என் கூடவே வரணும் அப்படின்னு கொண்டுட்டு போய் மட்டும் அப்படின்னு கொண்டு உன்னோட வீட்டுல இருப்பிடத்துல வச்சிரு. அவன் கண் பார்வை வர்ற மாதிரி. சரியா? இன்னைக்கு நான் கூடவே வந்துடுவேன். அவனுக்கு இன்னைக்கு யாரும் நான் காட்டுறேன். போ கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்காடி பத்துல திருப்பூர் திருப்பூர் நாளைக்கு போய் பேசிட்டு வரலாமே. நேரம் மேட்டுப்பாளையம் போ. நாளைக்கு போய் பேசலாம். முக்கியமான ஒரு ஆள் அங்க இருப்பான். அதனால பேசுன அப்படின்னா மேட்டுப்பாளையத்தை இடம் கை கொடுத்துருமுடா மகனே. அதனால நீ கட்டாயம் நீ அங்க போகணும். சரியா? அதனால யார் கூட வர்றா வரலைங்கிறதெல்லாம் யோசிக்க கூடாது. நீ போ. அவன் மகன் வந்தான்னா கூட்டிட்டு போ. இதெல்லாம் அவங்ககிட்ட சொல்லக்கூடாது. இந்த பிரச்சனை எல்லாம் உன் மூலியமா அவனுக்கு போகுது. உனக்கு யார் யார் சப்போர்ட் பண்றாங்களோ எல்லாத்துக்கும் பிரச்சனை வரும். அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. உனக்கு வர்ற லாபத்தில் அவன் வருமானம் வரணும், பணத்தை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுத்தானே வர்றேன். அதனால ஒரு அமௌண்ட் பார்த்தோம் அப்படின்னா அதில் செட்டில் ஆயிடலாம் அப்படி தானே நீ வர்ற. அப்போ பணம் மட்டும் வரணும். அப்போ அதில் இருக்கிற பிரச்சனையை பார்க்கக்கூடாதுன்னு அது என்ன மகன நியாயம்? பிரச்சனை வந்தா காப்பாத்துறதுக்கு நான் இருக்கேன். பிரச்சனை வரும்னு முதவே சொல்லிட்டேன். சரியா? அப்படி இருக்கும்போது ஒன்றும் பண்ண முடியாது. அதனால இப்போ நான் சொன்னேன் இன்டைரக்டா என்ன சொன்னேன், யார் வந்தாலும் வள்ளினாலும் நீ போய் உன்னோட சொத்து உன் பின்னாடி வந்தால் வருமானமும் வரும், பிரச்சனையும் வரத்தான் செய்யும். அதையெல்லாம் சமாளிக்கணும். சரியா? போலீஸ் கேஸ் ஆகும். ஒரு பேப்பர் எடுக்க போனால் அடிக்கடி பிரச்சனை வரும். இல்லை இந்த மாதிரி இந்த இடத்துக்கு வரவே கூடாது அப்படின்னு நிறைய வேலைப்பாடு பண்ணுவேன். அதுல எல்லாம் பணம், எல்லாத்துக்கும் சம்மதம் வேணும், பணம் வேணும். அது எப்படி நோகாமல் பணம் வரணும்னு வருமா? அதனால நான் கருப்பசாமி நீ என்ன பண்ற அதெல்லாம் கவலையப்படாத, நான் கருப்பசாமி, அதனால கருப்ப ராவத்தர் நான் கூட இருக்கேன் அப்படின்னு நீ நினச்சிக்க. நான் கருப்பசாமி உனக்கு கூட இருந்து வழிவகுத்து கொடுத்து இடத்து பிரச்சனையும் உனக்கு தீர்த்து உனக்கு ஒவ்வொரு இடமும் உனக்கு மீட்டு கொடுத்துறேன். அதனால் குடும்பத்தில் உள்ள பிரச்சனை தீரணும். உன்னை கொண்டு போய் வச்சிருப்பாங்க. உன்னோட இருப்பிடத்துல வெளியில யாருக்குமே தெரியக்கூடாது. உன்னை கொண்டு போய் அதான் சொல்லிட்டேனே, தெரியாம வச்சிரு. உன்னோட பர்சனலான ஏதோ ஒரு பக்கம் கொண்டுட்டு போய் வச்சிரு. சரியா? கைப்படாம உனக்கு அதில் இருக்கிறதெல்லாம் மாற்று ஏற்பாடு பண்ணி கொடுத்து நல்லபடியாக கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். நாளைக்கு மேட்டுப்பாளையத்துக்கு போய் நீ பேசுற. அதான் சொன்னேன் 90% விலகிடுது. நீ அதெல்லாம் பயப்படாத, கொண்டு உள்ள வைக்க சொல்லியிருக்கேன். சரியா? நான் ஒரு இப்போ பேர் சொன்ன ஞாபகம் இருக்கா? அந்த பேரை சொல்லி நான் கூட வச்சிரு. அதனால தொப்பி கருப்பு கலர் தொப்பி வச்சிருக்கியா? இருக்குல்ல, அதை மட்டும் வாங்கி ஒரு கனியை அதோட செத்தி சுருட்டி வச்சிரு. எனக்கு பிடிச்சது கருப்பு, அதில் சுருட்டி கொண்டு போய் வச்சிரு.
அதனால கருப்பசாமி உனக்கு வீட்டில் இருக்கிற பிரச்சனையும் தீர்த்து, அதே மாதிரி குடும்பத்தில் எல்லாம் நல்லபடியாக சரி பண்ணி கொடுத்து, அதே போல் நான் உனக்கு கேட்டது போல் உனக்கு அந்த இட பிரச்சனையும் உனக்கு மீட்டு கொடுத்துறேன். பிரகாஷ்ங்கிறவர் வந்து எஸ்பி பிரகாஷ் சொல்கிறீங்க, நீங்கள் உங்களோட ஃபோட்டோ வச்சுருக்காருன்னு சொல்லியிருந்தேன். நான் அடுத்த டைம் வரும்போது சொல்கிறேன். அப்படியா? இப்போ மறுபடியும் பேசும்போது அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிறாரு. அந்த திருப்பூர் சுத்தர் பார்க்க சொல்கிறேம்மாண்ணே, நீ அதெல்லாம் தாராளமாக பார்க்க சொல்லு. முதலே ஒரு அமௌண்ட்டுக்கு பேப்பர்லாம் எடுத்து கொடுத்துட்டேன், திருப்பி வாங்கியாச்சு, மீண்டும் இப்போ கேட்குறேன், அதானே கொடுத்துரு. உனக்கு நல்ல வருமானம் அமைச்சு கொடுத்துறேன். எலெக்ஷன் முன்னாடி பணம் வந்தது, கடன்காரங்க எல்லாம் லைனாக ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் பொறுமையாக இதை சுருட்டி வச்சுட்டு உடனே உள்ளுக்கு சாப்பிட்டு அவன் மகன் வந்து அவன் கூட வந்தான்னா பாரு, இல்லைன்னா விட்டுரு. அதை பற்றி கவலையே பட வேண்டாம், சரியா? அதைத்தான் நானும் சொல்கிறேன். நான் சொல்கிறது ஒரு அமௌண்ட் வரணும், வந்தால் அவன் செட்டில் ஆகிடலாம், அந்த நோக்கத்தோடு தான் வந்தது. அப்படித்தானே? அப்படி இருக்கும்போது பிரச்சனை வந்தால் சேர்த்தித்தானே ஆகணும், அதுதான் சொன்னேன். அதனால் அதுக்கு யாருனாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் கருப்பசாமி, நீ இப்போ வர்ற உன்னோடது பெரும் பிரச்சனை, இதை தீர்க்க முடியாது அப்படின்னா தீர்த்து கொடுக்குறதே என் வேலை. முடியாது, ஓடிடு அப்படிங்கிறது எதுக்கு இப்போ இங்கே நான் இருக்கணும். அதனால தான் இப்போ நான் சொல்லியிருக்கேன். அதனால் நீ கவலைப்படாமல் போ. உனக்கு எல்லா இட பிரச்சனையும் தீர்த்து கொடுத்து நல்லபடியாக உனக்கு நான் காப்பாற்றி மேலே ஏற்றி கொடுத்துட்டேன்ப்பா, நான் கவலையப்படாது. நான் தான் இப்போ சொல்லிட்டு இப்போ என்ன சொல்லியிருக்கிறேன்னா, இப்போ தான் சொல்கிறேனே, இப்போ இவன் வந்து முன்னாடி நின்னான், இவனும் போயிட்டான். அதனால் நீ இதெல்லாம் கவலையப்படாத. இப்போ நீ அந்த ஆளுக்கு கூப்பிட்டு பேசிட்டு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு என்னை வந்து பாரு, சரியா? உனக்கு அது கூட நல்ல பதிலாக உனக்கு சொல்கிறேன், கூட வரும்போது எனக்கு தென்படுது. நீ எதிர்பார்த்தது என்ன? அப்படி தானே எதிர்பார்த்த. அதனால கிரையமானது வருமா வராதான்னு உனக்கு ஒரு சந்தேகம் ஒரு பக்கம், அப்படி தானே கேட்ட. அதனால் உனக்கு ரெண்டு பக்கம் கண்ணுக்கு தெரியுது, எனக்கு ரெண்டு பக்கம் கிடச்சிரும். அதனால் நம்ம நினச்சது கிடச்சிருமா, அதனால் நியாயமாக தானே கேட்டிருக்கோம். அப்படிங்கிறதுனால உனக்கு நான் கிடச்சிரும், வாங்கி கொடுத்துருன்னு இருக்கேன். போய் காலைல வந்துட்டோம். அதனால் கருப்பசாமி, உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்ததில் கண்டிப்பாக அது ரெண்டு பக்கம் கிடச்சிருமா. அதனால் இந்த சித்திரை முடிகிறதுக்குள்ளே ஒன்றுக்கு ஏற்பாடாயிரும், சரியா? இரண்டாவது மறுபடியும் அடுத்த ஒரு இதை முடிச்சுட்டு வந்து என்ன கேட்டேன்னா, அடுத்தது அதையும் உனக்கு சீக்கிரமாக உனக்கு முடிச்சு கொடுத்து அதுலேருந்து உனக்கு சீக்கிரம் வெளியில் வந்தால் போதுமா? நான் கருப்பு அமைச்சு கொடுக்குறவா கிட்டவா? ஆமாம், அவன் பேசினவனே ரெண்டு பக்கம் பேசுகிறேன். முதல் இதை படி பேசினவனே ரெண்டு பக்கம் பேசுகிறேன். உங்கள்கிட்டவும் ஜாதகமாக பேசிக்கிறேன், அந்த பக்கம் பார்த்துக்கலாம், எனக்கு மீறி எங்கே போயிடும் அப்படின்னு பேசிக்கிறான். ஆனால் வந்து அவனால் ஒரு காரியம் உனக்கு ஆகும் அப்படிங்கிறனால நீ அவனையும் பகைச்சக்கூடாது. அப்படிங்கிற ஒவ்வொரு இடமும் வாங்குவான். அதில் ஒன்று எழுதி கொடுக்கட்டும். இரண்டாவது மறுபடியும் அதுவும் அவன் மூலியமாகவே அதையும் உனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துறேன். சுமூகமாக வர்ற மாதிரி அமைச்சா போதும்ல, நான் அமைச்சு கொடுத்துறேன். ஒன்றை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு, ஒன்றை கொண்டுட்டு போய் நீ பாங்கா வச்சிரு, நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். அதுக்கு தான் நான் சொன்னேன். இப்போ ஒரு எலெக்ஷன் ஒரு கணக்கு காட்டி வச்சிருக்கேன் ஒருத்தன், அப்படித்தானே? அதுக்கு தான் அதை முடியட்டுன்னு இருக்கேன். அதனால தான் சித்திரை கடைசிக்குள்ளே ஒரு வழி பண்ணி தரேன்னு இருக்கேன், சரியா? அதனால் அதுக்குள்ளே முடிச்சிடலாம். கிட்ட நெருங்கி வந்துருச்சு, அந்த ஒன்றை பண்ணி கொடுத்துறோம். இவங்க குடும்பத்தில் என்னதான் இருக்கிறாங்க சாமி, எங்களை வந்து சுத்தமாக இல்லைன்னே முடிச்சுலாம் இருக்காங்களா, எப்படி இல்லை கொடுக்கலாங்கிற ஐடியாவில் இருக்காங்களா? இல்லை முதல் நீ உனக்கு என்ன உரிமை இருக்கு? எனக்கு அதில் 5 லோன் 4 லோன் உரிமை நான் கேட்குறேன். அப்படின்னா அவன் நீ கேட்டையில சுத்தமாக முடிச்சு விட்டுறலாமா, இல்லை நம்ம கொடுப்பானா கொடுக்க மாட்டானான்னு அவன் அங்கே ஒருத்தன் கேட்குறேன். இவனுக்கு அதில் என்ன உரிமை இருக்குது அப்படின்னு அவன் கேட்குறான், நான் கேட்கல, கேட்குறேன். அது உனக்கு தெரியுமே, தெரியுமில்ல? அவன் கேட்குறேன். அதனால தான் இப்போ பிரச்சனை. அதனால உனக்கு உரிமை இருக்குதுங்கிறதுனால தான் உனக்கு நான் வாங்கி தரேன்டாமா. நான் அவ்வளோதான், நான் அதுக்கு தான் சொன்னேன். ஒருத்தன் கேட்குறேன், இவனுக்கு என்ன உரிமை இருக்குது, இவன் வந்து பேடையில் வந்து ஆடுறான் அப்படிங்கிறான். அதனால உரிமை இருக்கனால வாங்கி தரேன் இருக்கேன், கூட வரம்போ. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்காடி பார்த்தல மன்னரை வச்சுப்பா. மன்னரை யாரு? மன்னரையிலேருந்து வந்தது. வேஸ்ட் தொழிலா? என்ன வியாபாரம் பண்ற? வேஸ்ட் தொழில் தான். அப்படின்னா மறுபடியும் போய் காலில் வந்துட்டு வா, ஓடு போய் காலில் வந்துட்டு வாப்பா. அதனால கருப்பசாமி தொழிலும் நல்லபடியாக ஓட்டி கொடுத்து வருமானத்தையும் கொடுத்து இப்போ மருமகளுக்கு என்ன வழி பண்ணலாம் நீ சொல்லு. நான் தான் சொல்லிட்டேனே, முதவே ஏற்கனவே ஒரு வாரிசு இருக்குது, ரெண்டாவது பொண்ணு உருவாயிட்டு வேற இருக்குது. நான் கேட்கறது உருவாகுதா இல்லையா? அப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும்? அப்போ சண்டை. நான் தான் சொன்னேன், வாரிசு இல்லை அப்படின்னா பரவாயில்ல, நீயும் நானும் பகை, அவ உறவு, அப்படின்னு என்ன பண்ணுறது?
கூட ஒரு பேர் நீ பேசக்கூடாது, உனக்கு தெரியும் ஒரு சிலது. நீ சொல்லுப்பா, நியாயமா தப்பா? சண்டைனா சண்டையோடு நிறுத்திக்கணும். அப்புறம் எப்படி வாரி சொல்லுவாங்க? அதுதான் சொன்னேன், நீயும் நானும் பகை, அவன் மட்டும் உறவு. அப்படி இருக்கும்போது எப்படி பிரிச்சு வைக்க முடியும்? அதைத்தான் இப்போ நானே முடிவு பண்ணிட்டேன், சேர்த்தி தான் வைக்கணும். அதனால அங்கே 6 மாசமும் இங்கே 10 நாளும் வந்திருக்கா. சரியா? அதனால இப்போ அப்படி இருந்தாலும் கருப்பசாமி வாரிசு பிறக்க வரைக்கும் அப்படியே விட்டுரு. இங்கே 10 நாள் அங்கே 10 நாள் இருப்பா. நாளையிலேருந்து அதுக்கு மாற்று ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன். சரியா? அதே போல் கருப்பசாமி வந்து உனக்கு என்ன பண்ணணும்? உனக்கு தொழில், அதே மாதிரி அவை நல்ல முறையாக சேர்ந்து வாழணும். வாரிசு பிறந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் நீ எடுத்தாகணும். அதுக்கு முன்னாடி எந்த முயற்சி எடுத்துடக்கூடாது. நான் தான் சொல்லிட்டேனே, நாளையிலிருந்து அதுக்கு தான் சொல்கிறேன். பிரச்சனை பண்ணினதெல்லாம் இவன் பேசி ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் சேர்த்து வைக்கிறதுக்கு தான் ஒரே வாய்ப்பு. அதனால் முடிவு பண்ணியாச்சு. அதனால் நீ என்ன பண்ணுற? கருப்பசாமி எனக்கு தாயின் தகப்பனாக இருந்தால் நீ சேர்த்து வை. தெரிஞ்சால் தெரியாமல் என் மகன் தப்பு பண்ணியிருந்தாலும் அதனால் கருப்பை உனக்கு உருவாக்கி நல்லபடியாக வாரிசு உருவாகி வந்துடணும். அதே மாதிரி அவனை சேர்த்து வச்சிடணும். அதே மாதிரி பிறக்கிற நேரமாவது அவை சேர்ந்து வளர்ந்துடணும் அப்படின்னு வேண்டி கொண்டு வச்சிட்றேன். நாளையிலிருந்து அடுத்தடுத்து 10 நாளைக்கு ஒருக்கா வருவா போவா. நீ ஏன் வந்த, ஏன் அடிக்கடி வரமாட்டுற, என்ன சண்டை, இதெல்லாம் கேட்கக்கூடாது. விருப்பம்னா நீ அவ கூட பேசு, இல்லாட்டி விட்டுரு. சரியா? நான் சொல்கிறது நீ 1 மாதம் 2 மாதம்னு சொல்லக்கூடாது. அடுத்தது நான் சொல்கிறேன். சரியா? இந்தா உனக்கு வருமானத்துக்கு குறைவு இல்லாமல் கொடுத்து, உன் மகனை குடிக்கிறதுக்கு இல்லாமல் நிப்பாட்டி கொடுத்து நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்துருவான். நான் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். நீ வந்து எனக்கு மாலையும் பாட்டில் ஞாயிற்றுக்கிழமை கொண்டுட்டு வா. சரியா? காலையில் 9 மணி 10 மணிக்கு இங்கே இருக்கணும். இன்னைக்கு நீ எத்தனை மணிக்கு வந்த? அதான் சொன்னேன், நான் ஓடி போய் பார்த்தேன். இருந்தாலும் என் சகோதரி ஒருத்தி இருக்கா, அவள் தான் போய் இல்லை அவளுக்கு கூப்பிட்டு சொல்லிடு அப்படின்னு அவள் குறுக்க நின்னதுனால தான் இப்போ நான் திரும்பி வந்தேன். அதனால் நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக உன் மகனை காப்பாற்றிடுவேன். வருமானத்துக்கு குறைவில்லாமல் அமைச்சு கொடுத்துறேன். எல்லாரும் போல நிம்மதியாக உனக்கு வாழ வச்சிடறேன். சரியா? அதனால் உன்னை கொண்டுட்டு போய் நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. உன்னை பாங்கா வச்சுக்க. ஞாயிற்றுக்கிழமை என்னை வந்து பாரு. மகனுக்கு அவனுக்கு வந்து கனியை கொடுத்து திருத்தக்கூடாது, என் சவுக்கு தான் பேசணும் அவனுக்கு. அதனால் இன்னைக்கு கொடுத்துரு. நான் யாருங்கிறது அவனுக்கு சீக்கிரமாகவே நான் காட்டிடுவேன். சரியா? திருத்தி சேர்த்தி வாழ வச்சிடறேன். தனி குடித்தனம் போகணும் அப்படின்னு சொன்னால் நீ இடம் மாற வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா என்னை கேட்டுட்டு எதை இருந்தாலும் செய். மறுபடியும் மாறுவேன். இப்போ எங்கே இருக்கேன்? இப்போ அதைத்தான் சொன்னேன், அங்கேருந்து மாறுற சூழ்நிலை அமையும். அதுதான் சொன்னேன், மாறுற அமையும்னு இப்போ அப்போவே சொல்லிட்டேன். அதனால் அந்த வாய்ப்பு இருந்தாலும் நீ குறுக்க போகக்கூடாதுன்னு இப்போவே சொல்லியிருக்கேன். இப்போ அதைத்தான் நானும் சொன்னேன், மாறுற அமையும், நீ அதில் குறுக்க போகக்கூடாது. நான் கூட வரம்போ ஞாயிற்றுக்கிழமை வந்து பாரு. கருப்பசாமி மறுபடி கோபி வச்சுப்பா. கோபி தண்டனை கொடுக்கணுமா? நீ வந்து எனக்கு கனி வச்சையா கேட்கறதுக்கு பதில். நான் அதெல்லாம் கேட்கல. நீ எனக்கு வச்சையா? உனக்கு பிரச்சனை குறவழிக்கு இருக்குது. சரியா? அதனால கருப்பசாமி உனக்கு நான் இப்போ போனவன் திரும்பி வந்து கூப்பிட்டுருக்கேன். நீ எனக்கு வச்சா மட்டும்தான், எனக்கு மதிப்பு கொடுத்து வச்சேன்னா உனக்கு நான் கூப்பிட்டு சொல்லிடுவேன். நீ எனக்கு வைக்கல, கூப்பிடுவானா கூப்பிட மாட்டானான்னு பார்த்தீங்கன்னா நான் வச்சாலும் கூப்பிடுவேன், என்னோட வாசப்படி மிதிச்சாலே யார் எதுக்கு வந்திருக்கான்னு கண்டுபிடிச்சிடுவேன். அதனால நீ எனக்கு வச்சையான்னு பதில் சொல்லு. நான் அதெல்லாம் கேட்கல. எனக்கு கனி வச்சையா? ஏன் வைக்கல? உனக்கு அங்கேருந்து பிரச்சனை, எனக்கு நல்லபடியாக காப்பாற்றணும் அப்படின்னு அவ்வளோ தூரம் இங்கே வரையா வரலையா? வந்தப்போ எனக்கு கொண்டாந்து கனி வைக்கணுமா இல்லையா? அதனால் இன்னைக்கு மன்னிச்சு விட்டுட்டேன். சரியா? அதனால் கருப்பசாமி இன்னைக்கு மூடு நான் இன்னைக்கு சரியில்லை. அதனால தான் உன்னை நான் கேட்கணும்னு பார்த்தேன். இதோட நிறையா டைம் நான் கவனித்து பார்த்துட்டேன். நான் கருப்பசாமி கேட்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன். என் சகோதரன் அதெல்லாம் அவள் அதை இன்னைக்கு கேட்கணும்டா அப்படின்னா, அதனால தான் இப்போ நான் கேட்டிருக்கேன். அதனால் நீ கனி வச்சுட்டீன்னா உன் கஷ்டத்தை அத்தனையும் தீர்த்து கொடுத்துருவேன். ஆனால் இன்னைக்கு வந்து கணவரோட பிரச்சனையை வந்து தீர்த்து கொடுத்து அதே மாதிரி அவனால் நமக்கு எதாவது பிரச்சனை உருவாகுமா? கட்டாயம் உருவாகும். அப்படி இருக்கும்போது நீ தேவையில்லாமல் அவன் கண்ணு முன்னாடி யார் கூடவும் போகிறதோ பேசுகிறதோ உன்னோட கேஸ் பிரச்சனை முடிய வரைக்கும் நீ இப்படி இருந்த அப்படின்னா உனக்கு வர வேண்டியதும் வந்துடும். அதே மாதிரி பிரச்சனை இல்லாமல் காப்பாற்றியும் கொடுத்துருவேன். எல்லாரும் போல் உனக்கு நான் வாழ வச்சும் கொடுத்துருவேன். சரியா? ஆனால் என்கிட்ட பண்ணுற மாதிரியே அங்கேயும் பண்ணினா ஒன்றும் பண்ண முடியாது. மேலே
நான் கருப்பசாமி என்னைக்கும் தண்டிக்க மாட்டேன், சரியா? நான் என்னைக்குமே வந்து காப்பாத்துறதுக்கு வந்தவன் தான். அதனால் நீ இந்த அடுத்த டைம் என்ன பண்ணுற, வந்தால் கனி வச்சா கூப்பிடுவேன், இல்லாட்டி நீ பொழுதுக்கு உட்காந்துட்டு என்னை பார்த்துட்டு கனி வாங்கிட்டு போக வேண்டியதுதான். இன்னைக்கு கூப்பிட்டதுக்கு காரணம் என்ன, இன்னும் ஒரு வாரத்தில் உனக்கு ஒரு பிரச்சனை வரும், சரியா? அந்த பிரச்சனையிலேருந்து உனக்கு காப்பாற்றணும் அப்படிங்கிறத இப்போ நான் கூப்பிட்டேன், போய் காலைல வந்துட்டோம். அதனால் கருப்பசாமி நமக்கு இன்னும் ஒரு வாரத்தில் 8 நாளில் பிரச்சனை வரும். அதனால் கருப்பசாமி சொல்லலையேன்னு நீ என்னை கேட்டக்கூடாதுல்ல. அதனால் உனக்கு கண்ணுக்கு முன்னாடி கனவழியே காட்டியிருக்கேன், கனவழியை ஒரு சிலதெல்லாம் காட்டியிருக்கேன். அதனால் உனக்கு ப்ராப்பராக அந்த பிரச்சனை முடிஞ்சு கையெழுத்தாகி நமக்கு வர வேண்டியது வர வரைக்கும் ஒரு சில மறைமுகமான வேலை தான் நடக்கணும். பப்ளிக்கில் நடக்கணும்னு பார்த்தோம் அப்படின்னா இரத்த காயம் காட்டிடு, பிரச்சனை உனக்கும் இருக்குது, பிரச்சனை அவனுக்கும் இருக்குது, பார்த்துக்க. அதுவும் மறைமுகமாக சொல்லியிருக்கிறேன். அவனுக்கு அப்படின்னா எவனுக்குன்னு நீ தான் முடிவு பண்ணிக்கணும், சரியா? அதனால் கருப்பசாமி உன்னால் இருக்கிறவனும் பாதிக்கக்கூடாது. அப்படிங்கிறனால கருப்பசாமி உனக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்து, உனக்கு இரத்த காயம் அப்படின்னா கத்தியில் ஒரு பிரச்சனை உருவாகும், அதனால் வர்றதுக்கு இல்லாமல் நான் கருப்பன் காப்பாற்றுறேன். அதில் நடந்துக்கிறது உங்ககிட்ட தான் இருக்குது. அதனால் எங்கிட்ட வந்ததுனால கருப்பசாமி உனக்கு நான் காவல்காரனாக கூட இருந்து 4 பேருக்கு போல மதிக்கிற மாதிரி உருவாக்கி வர வேண்டிய சொத்தும் வர வச்சு பிள்ளைகளையும் கரை சேர்த்தி கொடுத்து எல்லாரும் போல நிம்மதியாக வாழ்கிற காலம் வந்துடும். எவ்வளவு காலம் இப்போ இவ்வளவு காலம் சந்தோஷம் பிரியமாக வாழ்ந்துட்டான். கொஞ்ச காலத்துக்கு ஒரு சிலதெல்லாம் விட்டு ஒதுக்கி எனக்கு வந்து பிள்ளைகளை காப்பாற்றுறதுக்கு சொத்து வேணும் அப்படின்னு நீ நினச்சின்னா நீ தப்பிச்சு ஒடியாந்து வந்து காப்பாற்றி வந்துடலாம். எனக்கு என்னோட சந்தோஷம் முக்கியம் அப்படின்னு பார்த்த அப்படின்னா சொத்து ஒன்றும் வராது. ரெண்டாவது பிள்ளைகள் 2 பேருமே ரெண்டு விதமாக தடமாறி போயிடும். அப்படிங்கிறதுனால நான் கருப்பசாமி முன்னாடியே இன்னைக்கு வான் பண்ணிட்டு போகிறேன். இந்த பிரச்சனை முடிய வரைக்கும் இதில் சூதானமாக இருக்கணும், இருந்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. அதனால் உனக்கு நம்ம சந்தோஷம் முக்கியமாக, அதே மாதிரி நம்மளோட பிரச்சனை முடிஞ்சு பெற்றதுக்குள்ள நல்லபடியாக கரை சேர்த்துறது முக்கியமா அப்படின்னு நீ முடிவு பண்ணிக்க. ஆக மொத்தம் எல்லா பிரச்சனையும் தீர்த்து கொடுப்பேன். அதுக்கு வேண்டி நான் கருப்பசாமி இப்படியே வாழ முடியுமா, உன் கேஸ் முடிய வரைக்கும் அப்படி இருக்கணும். அதே மறைமுகமாக பார்த்துக்க. எதுவாக இருந்தாலும் கேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நான் சொல்லலை, நீ நினச்சது போலயே வாழ்கிற மாதிரி கருப்பை அமைச்சு கொடுப்பேன். அது அப்புறம் இப்போ நடக்கிறதுக்கு தான் இப்போ நான் சொல்கிறேன். நான் உன் பாதத்திலேயே நான் கிடக்கிறேன். காலையில் கதவு திறக்கும் போது வந்துடுவோம், கதவு மூடும்போது போயிடுவோம். அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு பிரச்சனைன்னு நீ ஏன் சொல்லலை அப்படின்னு உன்னோட இருப்பிடத்துலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் விட்டாலும் அதனால் கருப்பசாமி எனக்கு தான் என் பேர் தான் கெட்டு போகுது. அதனால தான் நான் இப்போ முதலே சொல்லிட்டேன், கனி வைக்கலினாலும் அடுத்த வாரம் ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு உனக்கு கூப்பிட்டுருக்கேன். அதனால் அடுத்த டைம்லேருந்து என்ன பண்ணணும், வச்சுட்டீங்கன்னா கூப்பிடுவேன், இல்லைன்னா உனக்கு பேசவில்ல மாட்டேன், வச்சவனுக்கு மட்டும் கூப்பிட்டு சொல்லிடுவேன். வைக்காதவன் நீ உட்காந்து வந்துட்டு போயிட வேண்டியதுதான். அதுக்கு நான் அமைச்சு கொடுக்குறேன். இதை தனியாக வச்சுக்க. 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சுட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் காப்பாற்றி கொடுத்துறேன். அதை கொண்டுட்டு போய் உன் பிள்ளைக்கு ஒன்று கொடுத்துரு, நல்ல வேலை உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். ஒன்றை கொண்டுட்டு போய் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது கருப்பசாமி, அதனால் கருப்பை நான் இன்னையிலேருந்து நான் சரி பண்ணிக்கிறேன், அதனால் பிரச்சனை இல்லாமல் காப்பாற்றி கொடுத்துரு அப்படின்னு வேண்டிட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. பிரச்சனை இல்லாமல் உனக்கு வர வேண்டியதெல்லாம் உனக்கு வாங்கி கொடுத்துறேன். நான் தான் சொல்லிட்டேன், அது வந்து இப்போவே சொல்லிட்டேன். அதுவும் மறைமுகமாக வர வேண்டியதெல்லாம் வர வச்சு கொடுத்து அதுக்குள்ளே உனக்கு தண்டனை இப்போ மேலோட்டமாக கொடுத்துருக்கேன். அவனுக்கு நான் அன்னைக்கே சொல்லியிருக்கேன், அவனுக்கு கோபம் வரும், யாரு மேலே வேணாலும் வரலாம், உன் மேலேயும் கூட வரலாம். அப்போ நீ ஒதுங்கி போகணும். அதுக்கு இப்போ நான் போய் சொல்கிறேன், ஒரு வாரத்தில் வந்துடும் பிரச்சனைனா உனக்கு ஒரே ஒருத்தன் அவன் தான், அப்படித்தானே? மற்ற எதிரிகளை யாருமே கிடையாது. அதனால் பிரச்சனை வரும்னா அவங்ககிட்ட ஒதுங்கி போயிரு, அது வேற பக்கம் போயிடும், அடிதுடி ஆயிரும். நீ கேட்ட மாதிரி தண்டனை கொடுத்துருவேன், நமக்கு வர வேண்டியது ப்ராப்பராக வந்துடும். அப்படி இருந்தால் போதும்ல, கூட வரம்பு.